Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல வந்திருக்கோம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல. இப்போ 2-3 நாளாக தான் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இந்த ரேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் உடனே கொடுக்கணும்னு நினைச்சாலும் உடல்நிலை ஒத்துழைக்க முடியல. அதனால தான் ரேங்கிங் கொடுக்க முடியலைங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2020 TNEA கவுன்சிலிங்ல ரேங்கிங்கை வந்து நம்ம கரெக்டாக பக்காவாக அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். அந்த அனாலிசிஸ் அடிப்படையில் யார் யாருக்கு எந்தெந்த கல்லூரி கிடைக்க போகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். கட் ஆஃப் குறையுமா இல்லை கட் ஆஃப் வந்து அதிகமாகுமா, இந்த குழப்பத்துக்கான ஒரு தீர்வும், நம்ம நினைச்ச காலேஜில் நமக்கு வந்து சீட் எடுக்க முடியுமா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி இருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை சீட் இருக்கு, நம்ம நினைச்ச பிரான்ச் கிடைக்குமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள்லையும் கன்ஃபியூஷன்லையும் ஒரு ஆதங்கத்திலையும் இல்லை ஒரு ஆர்வத்திலையும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரி தான் இனி வரப்போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோவா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஜெனரல் ஃபிகர் பார்க்கலாம். அந்த ஜெனரல் ஃபிகர் பார்த்ததுக்கு அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் நம்ம ரேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கிளியர் கட்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெசேஜை, ஒரு நல்ல கைடன்ஸை கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்கிற நம்பிக்கையில நான் வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வருஷம் 2020க்கான இந்த ரேங்கிங் லிஸ்ட் 28ஆம் தேதி வந்துச்சு. இந்த ரேங்கிங் லிஸ்டோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1,65,000 சீட் இந்த வருஷம் நமக்கு இருக்குங்க. 461 காலேஜ் இந்த வருஷம் இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங்ல உள்ள பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1,65,000 சீட். ஆனா ரேங்கிங் போட்டு நமக்கு ஃபைனலைஸ் ஆகி வந்த சீட்டோட எண்ணிக்கை 1,10,854 சீட். கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 சீட்டுக்கு மேல வேக்கன்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 50,000 சீட் வந்து வர்றதுனால, அதாவது வேக்கன்ட் ஆகிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ டயர் 1 டயர் 2 அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் ஃபில் ஆக போகுது. இதுலயும் இந்த தடவை வந்து ஜாக்பாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயர் 2 காலேஜஸ்ல வந்து பக்காவா சீட் ஃபில் ஆகும் கம்பேர் டு டயர் 1. ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு கம்பேர் டு லோயர் லெவல் கட் ஆஃப். லோயர் லெவல் கட் ஆஃப்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு. அது சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களும் தெளிவா பார்க்கலாம். அப்ப ஹையர் லெவல் கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஹையர் லெவல் கட் ஆஃப்ல கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரண்டியா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் வேணும்னு முடிவு பண்ணி இருக்கிற அந்த கேண்டிடேட், எனக்கு இதை தவிர வேற பிரான்ச் படிக்க வேணாம்னு நினைக்கிற அந்த கேண்டிடேட் மட்டும் கொஞ்சம் நீங்க நினைச்ச காலேஜை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஹையர் லெவல்ல மட்டும் இருக்கே தவிர 190 கட் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க நினைச்ச மாதிரியான காலேஜில் உங்க சீட்டு கிடைக்கிறது உறுதி. ஓகே, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்ததுனால இப்போ நமக்கு வந்து ஜேஇ ரிசல்ட் வந்திருக்கு, நீட் ரிசல்ட் வந்து இவங்கெல்லாம் கண்டிப்பா வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கேரண்டியா உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இவங்களுடைய காம்படிஷன்ஸ் உள்ள இருக்கிறதுனால மட்டும், குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் தவிர, இதர டிபார்ட்மெண்ட் ஒரு இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், கெமிக்கல் போன்ற மற்ற டிபார்ட்மெண்ட்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ற அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியும். இதுல வந்து ஒரு புள்ளி விவரங்கள் வந்து நான் கொடுக்க இப்ப ஆசைப்படுறேன். அந்த புள்ளி விவரங்கள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ஒட்டு மொத்தமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,10,854 சீட் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த சீட்ல இந்த ஓசி கேட்டகரியில இருக்கிறவங்க ஒட்டு மொத்தமாவே பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியில இருந்து இந்த கவுன்சிலிங்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்க போறவங்களுக்கு எண்ணிக்கை 6,500 பேர் மட்டும்தாங்க. அப்போ ஓசி கேட்டகரியில் 6,500 பேர் தான் சீட்டையே எடுக்கிறதுக்கு முடியும்.
ஆனா எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 33,256 சீட் இருக்குங்க. இப்ப 33,256 சீட்ல 6,500 சீட் மட்டும்தான் ஓசி எடுக்கிறாங்க அப்படின்னா ரிமைனிங் அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 27,000 சீட் ஜாக் பாட்டுங்க. அகைன் பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தாராளமா வந்து உள்ள எடுக்க போறாங்க. ஹையர் லெவல் கட் ஆஃப், அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் ரேங்கிங் பேஸ்ல போக போகுது. அப்ப ஓசியில இருக்கக்கூடிய 27,000 சீட்டை மத்த பிரான்ச், அதாவது மத்த கேட்டகரியில் இருக்கவங்க ஃபில் பண்றதுனால இது ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்க பிசி கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அங்க கொஞ்சம் நமக்கு வந்து டவுன் ஆகுது. ஏன் அப்படின்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டவுன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சராசரியா கிட்டத்தட்ட அலாட்டட் சீட் 43,725 சீட் தான் அலாட்மெண்ட்டே இருக்கு. பட் அங்க வந்து நீங்க போட்டி போடுறவங்க பாத்தீங்கன்னா 54,600 பேர் போட்டி போட போறாங்க. ஸோ இந்த பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷார்டேஜ் ஆஃப் சீட் அப்படிங்கிறது வருதுங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் காம்படிஷன் லெவல்ல வந்து ப்ராப்ளம். பட் அவங்க ஹையர் கட் ஆஃப்ல இருக்கிறது அவங்க ஓசியில சீட் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், நினைச்ச மாதிரியான காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நீங்க அனலிட்டிக்ஸ் பண்ணி கேர்ஃபுல்லா போடணும் அப்படிங்கிற பாயிண்ட் பிசி கேட்டகரிக்கு. 3வது பிசி முஸ்லீம், அதாவது பிசிஎம் கேட்டகரியில் வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து கிட்டத்தட்ட சீட் வந்து பாத்தீங்கன்னா 5,775 சீட் இருக்கு. இதுல வந்து அப்ளை பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 3,870 பேர் தான் பிசி முஸ்லீம் மொத்தமே அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,834 சீட் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ரேங்கிங்ல வந்திருக்காங்க. ஸோ பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கும் ஆல்மோஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க போட்டவங்களுக்கு போட்ட மாதிரியான காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிசியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 4,000 சீட் வந்து உங்களுக்கு எம்பிசி ஸ்டூடெண்ட்லயும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அலாட்டட் சீட்ல ரேங்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4,000 சீட் ஷார்டேஜ் இருக்கு உங்களுக்கு. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா 22,170 சீட் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி ரேங்கிங்ல வந்திருக்காங்க. அதாவது மொத்தம் 22,000 பேர் தான் தகுதியாயிருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து அலாட்டட் சீட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 26,700 சீட் வந்து உங்களுக்கு அலாட்டட் சீட்டா இருக்குங்க. அப்போ வந்து 26,700 பேர் வந்து உள்ள இருக்கிறாங்க. 22,170 பேர் வந்து சீட் எடுத்துருவாங்க. இந்த 4,000 சீட் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் வருது. இந்த ஷார்டேஜ் ஓசியில போய் ஃபில் ஆகும். ஹையர் கட் ஆஃப்ல இருக்கும், ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன்னா ஓசி கேட்டகரியில வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அது ஒரு ஜாக் பாட் தான் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். மற்றபடி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான். எஸ்சிஏக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, எஸ்டிக்கும் பிரச்சனை கிடையாது. 490 ஸ்டூடெண்ட் தான் மொத்தம் எஸ்டிலே இருக்காங்க. ஆனா உங்களுக்கு சீட் வந்து 1,108 சீட் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த சீட் ஃபில் ஆகாது. அவங்களுக்கு வந்து நிறைய அங்க ஒரு 600 சீட் மிச்சமாக போகுது. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2,440 பேர் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,325 சீட் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஷார்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்ச சீட் அங்கே மிச்சமாயிரும். எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 15,345 பேர் மட்டும்தான் வந்து ரேங்கிங் போட்டு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,620 சீட் இருக்கு. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சீட்டு எக்ஸஸாவே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே நல்ல சீட்டு வந்து நல்ல காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். கட் ஆஃப் குறையுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 190க்கு கீழே வரக்கூடிய கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு 0.25 இருந்து ஒரு 0.5 ரேஞ்சுக்கு தான் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியவதை தவிர கம்பேரபிளா போன வருஷம் 2019 என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் போக போகுது. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபால் அப்படின்னு அதாவது ஒரு சின்ன ஒரு நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பாயிண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 190 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அதிகமான காம்படிஷன்ஸ் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 150 கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் காம்படிஷன்ஸ் வருது. அப்புறம் 120க்கு கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப்ஸ்ல தான் வந்து அதிகபட்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல காம்படிஷன்ஸ் வருது. ஸோ இந்த 3 ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபை தவிர மற்ற கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 190 கீழே இருக்கக்கூடிய மற்ற கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிமிலரா போன வருஷம் இருந்த அதே கேம்பஸ் அதே மாதிரியான காலேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 0.25 to 0.5 மேக்சிமம் 1 கட் ஆஃப் வந்து தான் மாறுறதுக்கான வாய்ப்புகள், அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த 190க்கு மேல நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 199.666 அப்படிங்கறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா வந்திருக்கு. அதுல இருந்து நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா 199ல இருந்து நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 199, 198, 197,
96, 95, அப்புறம் 94, 93, 92, 191 வரைக்கும் நீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல தான் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் வந்து இருக்குமே. பட் கம்பேரபிளா பெருசாலாம் ஒரு பெரிய காம்படிஷன் இல்லை. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டூடெண்டே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1610 பேர் தான் 191க்கு மேலேயே இருக்கிறாங்க. இந்த 190 வரும்போது தான் அது 3440, அதாவது கிட்டத்தட்ட 1485 பேர் 1435 பேர் இந்த 190 கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய பெரிய காம்படிஷன்ஸ் ஒன்றும் இல்லை. வெறும் 1610 சீட் அப்படிங்கறத ஒரு காம்படிஷனா வரப்போகுது. இது எங்க பெரிய காம்படிஷன் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா டாப் லெவல்ல யோசிக்கக்கூடியவங்க, அதாவது சிஇஜி கேம்பஸோ, எம்ஐடி கேம்பஸோ, இல்ல பிஎஸ்டி கேம்பஸோ, இல்ல வந்து நீங்க SSN கேம்பஸோ, வெங்கடேஸ்வரா, அந்த கோயம்புத்தூர்ல குமரகுரு, அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி காலேஜுக்கு மட்டும்தான், குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெரிய ஒரு டக் ஆஃப் வார், ஒரு வார், அந்த மாதிரி ஒரு நீங்க யோசிக்க வேண்டிய கஷ்டம் இருக்குமே தவிர மற்ற எல்லாருக்கும் அவங்க நினைச்ச மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு நல்ல கேம்பஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து திட்டவட்டமா சொல்ல முடியும். மிகப்பெரிய மாற்றங்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இல்ல, சிமிலரா தான் போக போகுது. இதுல இன்னொரு பெனிஃபிட் நமக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ஒருவேளை இந்த கவுன்சிலிங் ஆல்ரெடி ஷெட்யூல் வந்தாச்சுங்க. நம்ம 8ஆம் தேதியிலேருந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போதும் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நீட்டுடைய ரிசல்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வெளியில போயிட்டாங்கன்னா கேரண்டியா நீங்க நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்ச மாதிரி காலேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன அதே மாதிரி அதே அந்த 150 காலேஜ் நம்ம 160 காலேஜ் லிஸ்ட் கொடுத்திருந்தோம். ஒரு டோட்டல் 200 காலேஜுக்குள்ள சூப்பரா உங்களுடைய கோர்சஸ் நீங்க எடுக்க முடியும். என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படின்னு மட்டுமே கொஞ்சம் யோசிக்காம உங்க மைண்ட் செட்டை ஒரு EEE இல்ல இசிஇ, மெக்கானிக்கல், கோர் டிபார்ட்மெண்ட் கெமிக்கல், இல்ல வந்து பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஹாட் இந்த கோர்சஸுக்கெல்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணீங்கன்னா நல்ல காலேஜ்ல நீங்க கண்டிப்பா படிக்க முடியும் அப்படிங்கறத நம்பிக்கையை நம்ம சொல்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ரேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, என்ன மாதிரி இருக்க போறாங்க, என்ன மாதிரி கேம்பஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கிளியர் கட்டா நம்ம பார்க்கலாம். நீங்க ரொம்பலாம் பெரிய ஒர்க் பண்ண வேண்டாம். நான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது மிகப்பெரிய ஆர்ட். ஆனா அதுக்காக பயப்பட வேண்டாம். இதுக்காக வந்து பயங்கரமா நம்ம போய் பணத்தை கட்டி சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணுமா காலேஜ் மிஸ் பண்றோம், அந்த பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. கூலா போன வருஷத்துக்கான அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். சிமிலரா சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல காலேஜை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுல நல்ல கோர்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. இந்த வருஷம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டெசிஷன் லேர்னிங் அப்படிலாம் நீங்க போகிறதுனால கூட நிறைய சான்சஸ் வந்து எல்லாருக்குமே நல்ல காலேஜில் போறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜில் உங்களுக்கு நினைச்ச சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்ல நியூஸ் நீங்க கண்டிப்பா உங்க கவுன்சிலிங் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு சென்றேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.